ஹாய் விவர்ஸ், எங்கள் அம்மா வந்து எங்கள் 2 பேரையும் வெளியே கூப்பிட்றாங்க. ஏன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டு போட்டாங்க, இங்கே வந்து ஷீட்டு போடல. ஏன்னா ஒரு சைடு போட்டிருக்காங்க, ஒரு சைடு போடல, ஓப்பனாக இருக்குது. இவளுக்கு 2 நாளாக பெண்டு கட்டிடுச்சு. இவளுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்களுக்கும் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாமே வீடியோ ஓடு மாற்றுறது, இறக்குனது, இப்போ ஷீட்டு போட்டது, இதே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, எல்லா வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். பொங்கல் வேலை மாதிரி திருப்பி நாங்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து செஞ்சிட்ருக்கோம். எல்லா வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் போடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இடையில கொஞ்சம் காமிக்கிறேன் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வரும். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நாங்கள் பால் காய்ச்சிரும். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. பால் காய்ச்சிரோமா? ஆமாம், சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்லலாம், நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். யார் எதை பிளான் பண்ணீங்க? நானும் அத்தை. எதுக்கு பால் காய்ச்சலாண்ணா? எஸ். யார் யாரை கூப்பிட போகிறீங்க? யாரையும் கூப்பிடுறது, நம்மளே பால் காய்ச்சி நம்மளே குடிச்சிருங்க. சின்னதாக ஒரு படையல் மாதிரி போட்டு. ஏன்னா ரொம்ப நாள் கனவு எங்களுக்கு சீட்டு போகணும் அடுத்து தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ தான் அது இல்லாமல் கரையான் வந்து ரொம்ப ஓவராக. ஏன்னா வந்து ஓடு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓடு மாற்றுவோம். ஆனால் வந்து அந்த சீசன் மழை டைமில் பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக விழுவோம். ஏன்னா அது வாட்டர் இல்லாமல் கட்டணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து விழுவுமா, தண்ணி பட்டு அந்த நேரத்தில் கரையாக வந்துடும். நாங்களும் மருந்துலாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்படி இருந்தும் ஃபுல்லாக கரையான் ஆகி இப்போ வந்து ஒரு யூனிட் மண் வந்து மேலே இருந்துச்சு. இந்த சாத்தில் எல்லாத்தையும் 2 நாளாக தள்ளி க்ளீன் பண்ணி இருந்தும் இன்னும் ஒரு 1/2 லோடு மண் மேலே இருக்கும் சாத்தில். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு வாட்டி அழணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அதான் ஷீட்டு போட்டோம். நீங்கள் நிஜமான மேலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாங்கள் போடவே இல்லை. நாங்கள் அப்படியே வெட்ட வெளியா காமிக்கிறேன். ஷீட்டு போட்டுருக்கோம். ஒரு 10 வருஷமாவது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில். நல்ல செலவு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது. என்ன பண்ணுறது? அப்போ இன்னும் என்ன ஒர்க் இருக்குன்னா, இந்த ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்குது. நான் இப்போ கேமரா மாற்றி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு சார்ஜர் இருக்குது கொஞ்சம் மேலே தெரியுதுங்களா? வெளியே போகுது கேமரா, வெளியே போயிட்டு இருந்துருச்சா. பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இந்த சைடு தான் ஒர்க் இருக்குது. ஏன்னா இந்த சைடு வந்து இந்த சேனல் பார்த்தீங்களா, இது வந்து கட் ஆகிடுச்சு. ஆள் மேலே வேலை செய்யும் போது என்னன்னு தெரியல, இந்த இடம் வந்து கட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஆணி இருக்கும், அது கட் ஆகிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து சீட்டு போடல. இங்கே அந்த இடம் போட்டு சீட்டு போட்டுருக்காங்க. தெரியும் நினைக்கிறேன். தெரியுது பாருங்க, பளபளன்னு. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டாச்சு. இன்னும் நடுவுலையும் ரூமு, ஹாலு, வெளியில ஊத்துறோம். நேற்று ஃபுல்லாக நம்ம இந்த ஓப்பன் பிளேஸ்க்கு தான் அங்கே படுத்துருந்தோம் இன்னைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் குளிரில் விடிய காத்தால பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர். ஆனால் ஷீட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிர் கூட தாங்கலாம், வெயில தாங்க முடியுமா அந்த இல்லை. என்ன சொல்லணும் வச்சு என்ன சொல்ல? நேற்று நிலாவை பார்த்துட்டே படுத்துங்க. இன்னைக்கு நிலா தெரியல ஸ்டார்ட் தெரியுது. இது மொட்டை மாடியில் படுத்துன மாதிரி ஃபீல் வச்சு ஃபுல்லாகவே. காலையில் செம்ம வெளிச்சமாக இருந்தது. அதே வந்து தகரம் வர தகரம் போகிறவங்களுக்கு வச்சிருமோ என்னமோன்னு பயமாக இருந்தது. இன்னும் நிறையா வேலை இருக்குது. இன்னும் எப்படியும் ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் கபோர்டு ஒர்க் இருக்குது. இன்னும் சாமி ரூம் ரெடி பண்ணணும். நிறையா இருக்குது. நாளைக்கும் குப்பைக்கு வரும். நீங்கள் நாளைக்கும் க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ண வரல, ஃபுல்லாக கழுவணும். நாளைக்கு என்னென்ன வாங்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. மிடில் கிளாஸாக இருந்தாலே இது பண்ணல. அதுலேயும் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் போடுங்க, பிடிக்கலனாலும் லைக்கை போட்டு போங்க. மேலே கத்தி பேசுனது உங்ககிட்ட எங்கள் ஆதங்கத்தெல்லாம் கொட்டுனதுக்காக வச்சு லைக் போட்டு போங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணணும்.
10,000 வரல 1 மில்லியன் கொண்டு வந்துருக்க நம்பிக்கையில் சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பேசணும் நிறையா இருக்குது. ஆனால் 5 நிமிஷம் மேலே போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.